கண்மணிகளா பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க LHS எடுத்தோம். இதுல என்ன பண்ணலாம் அப்படினா a + b whole square a + b whole square ஓகே இதையும் அதே மாதிரி a + b whole square இந்த ஃபார்முலா நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். a + b whole square ஃபார்முலா என்ன a + b whole square = a square + 2ab + b square ஓகே ரைட் பாருங்க sin theta + cosecant theta whole square. So a square sin square it is a it is b sin square theta plus 2ab 2 into sin theta into cosecant theta plus b square cosecant square theta. Okay, next here cos theta plus secant theta whole square. So cos square theta a square plus 2ab 2 into cos theta into secant theta plus secant theta that means secant square theta. பாரு இப்போ என்ன பண்றோம் sin square theta plus cos square theta இத கம்பைன் பண்ணுங்க. sin square theta ஒவ்வொண்ணா முடிச்சிட்டு அதுல ஒரு டிக் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ரைட் நெக்ஸ்ட் இங்க பாருங்க 2 sin theta ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா போடலாம். 2 sin theta cosecant theta க்கு ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா போட்டா நமக்கு வந்து என்ன வரும் cosecant theta ஓட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா 1/sin theta. சோ நமக்கு இந்த sin theta கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் cosecant square theta க்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்றேன். cosecant ஏனா நமக்கு இங்க வந்து tan cot ன்னு RHS ல இருக்கு. என்ன tan cot ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இங்க क्वेश्चनல cosecant secant ன்னு இருக்கு. பாரு cosecant square theta equal to 1 plus cot square theta இது ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் secant square theta equal to 1 plus tan square theta இது ஐடென்டிட்டி. ஓகே இந்த ஐடென்டிட்டியை நான் இங்க அப்ளை பண்றேன். பாரு cosecant square theta க்கு 1 plus cot square theta plus next 2 cos theta secant theta 2 into cos theta into 1 by cos theta இந்த secant theta க்கு 1 by cos theta. Next secant square theta க்கு 1 plus tan square theta. பொறுமையா அப்ளை பண்ணணும். ஒவ்வொண்ணா பாருங்க. ரொம்ப மொத்தமா பார்க்க கூடாது எப்பவுமே. ஒவ்வொண்ணா பாருங்க. sin square thetaவையும் cos square thetaவையும் தனியா ஆட் பண்ணி எழுதிட்டேன். ஏன்னா இத ஆட் பண்ணா நமக்கு 1 வரும். Next 2 sin theta cosecant theta க்கு 1 by sin theta. Next cosecant square theta க்கு 1 plus cos square theta ஐடென்டிட்டி. உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். cosecant theta க்கு ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா போடலாமா அப்படினா வரலாம். பட் இங்க RHS ல tan square cot square இருந்தாலே நம்ம இந்த ஐடென்டிட்டிஸ் இந்த டைப்ல நம்ம அப்ளை பண்ணலாம். சோ cosecant square theta க்கு 1 plus cos square theta. அகைன் நம்ம இந்த cos square theta வை இங்க சேர்த்தாங்கல இந்த இது 2 cos theta secant க்கு 1 by cos. அடுத்து secant square theta க்கு 1 plus tan square theta. ஓகே. சோ sin square theta plus cos square theta வேல்யூ 1. இது வந்து sin theta cancel. So 2. Next பாருங்க plus 1 plus cot square theta plus இங்க cos theta cancel ஆயிடும் 2 plus 1 plus tan square theta. இப்போ நீங்க நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்க. 1 plus 2 3 3 plus 1 4 4 plus 2 6 6 plus 1 7. So 7 plus cot square theta plus tan square theta. RHS வந்துச்சா that is equal to RHS. பாருங்க RHS வந்துச்சா 7 plus tan square theta plus cot square theta. Hence proved. நல்லா இருக்கு. ஓகே கண்மணிகளா பாருங்க லெஃப்ட் சைடு இருக்கிறோம். LHS பாருங்க sin theta plus secant theta means 1 by cos theta the whole square. Okay plus cos theta plus 1 by sin theta whole square. ஓகே நான் இப்போ உங்களுக்கு போடுறது அப்படியே என்னோட எண்ணத்துல எப்படி என்ன வருது என்னோட திங்கிங்ல என்ன வருதோ அதான் உங்களுக்கு அப்படியே போட்டு காமிச்சிட்டே இருக்கேன். அதே நீங்களும் என் கூடயே ஜாயின் பண்ணி அப்படியே திங்க் பண்ணுங்க. நம்ம LCM பண்ணலாமா? LCM பண்றோம். cos theta ஓகே சரி நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டா sin theta cos theta அப்படினு plus 1 the whole square. again இங்கே sin theta வை LCM பண்ணோம். LCM பண்ணும்போது இத வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணோம். so sin theta cos theta plus 1 இல்லையா the whole square. okay right. இப்போ நான் என்ன பண்றேன்னா நியூமரேட்டர் தனியா sin theta cos theta plus 1 whole square இல்லையா divided by cos square theta
plus sin theta cos theta plus 1 whole square. ஒண்ணும் இல்ல, நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா நான் ஸ்கொயர் போட்டுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர் ரெண்டு சேமா இருக்கு. நான் அதை காமனா வெளியே எடுக்கிறேன் பாருங்க. sin theta cos theta plus 1 whole square நான் காமனா வெளியே எடுத்தாச்சுன்னா இங்க என்ன வரும் பாருங்க, 1 by cos square theta plus 1 by sin square theta. Okay, right. Sin theta cos theta plus 1 the whole square into இது எல்சிஎம் பண்ணுங்க, cos square theta sin square theta. எல்சிஎம் பண்ணா என்ன வரும் பாருங்க, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க இல்லையா. சோ sin square theta plus cos square theta. புரியுதா எல்லாருக்கும்? இப்போ பாருங்க, இந்த sin square theta plus cos square theta வேல்யூ 1. அப்ப இந்த இடத்துல நமக்கு 1 வந்துரும். அப்ப நான் என்ன செய்வேன் பாருங்க, இதையும் டைரக்டா நான் போடுறேன். sin theta cos theta plus 1 the whole square divided by cos square theta sin square theta. ஓகே, புரியுதா எல்லாருக்கும்? இப்போ நான் இந்த ஸ்கொயரை நான் காமன் கொண்டு போயிட்டு இதை நான் உள்ள கொண்டு போறேன் பாருங்க. sin theta cos theta plus 1 by cos theta sin theta the whole square. எப்படி புரியுதா எல்லாருக்கும்? இப்போ நீங்க என்ன செய்யுங்க, ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க. நீங்க இத ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க. எப்படி ஸ்ப்ளிட் பண்றது? இது டினாமினேட்டர், இந்த டேர்முக்கும் இது டினாமினேட்டர், இந்த டேர்முக்கு இது டினாமினேட்டர். சோ தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். பார் sin theta cos theta by cos theta sin theta plus 1 by cos theta sin theta. புரியுதா எல்லாருக்கும்? இந்த ஹோல் ஸ்கொயர், இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. நெக்ஸ்ட் இது அப்படியே கட் ஆயிடும். சோ 1 plus 1 by cos theta into 1 by sin theta. இதனால into தானே, the whole square. இப்போ ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா சொல்லுங்க. 1 plus secant theta cosecant theta the whole square. ஆன்சர் வந்துச்சா? that is நல்ல பக்கத்துல that is equal to RHS. hence prove பாரு. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன்னா நமக்கு என்ன தோணுதோ நான் அந்த திங்கிங்லயே தான் நான் இந்த சம் போட்டுட்டேன். உங்க புக்ல கூட சம்டைம்ஸ் சில ப்ராப்ளம் வந்து நான் வேற மாதிரி கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி, ஆனா அது கரெக்டா ட்ரை பண்ணிக்கணும். நீங்க அது கரெக்டா செஞ்சுட்டீங்களான்னு எங்க மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க, ரெஃபர் பண்ணி கேட்டுக்கணும். நீங்க கரெக்டா பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க, நல்லா எப்படி செஞ்சுட்டேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை எல்சிஎம் பண்ணிருக்கோம். அப்போ வந்து மேல நியூமரேட்டர்ல சேமா இருக்கு. சோ அதை நான் என்ன செஞ்சிட்டேன், காமனா இருக்கேன். அதாவது ஹோல் ஸ்கொயரை நான் தனித்தனி ஸ்கொயரா போட்டுட்டு நியூமரேட்டர் சேமா இருக்கிறதுனால நான் காமனா எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல 1 வரும். இந்த இடத்துல இதை வெளியே எடுத்ததுனால 1 by sin square theta. சோ இதை எல்சிஎம் பண்றேன், இதை அப்படியே வச்சுக்கலாம். சோ இதை எல்சிஎம் பண்ணும்போது உங்களுக்கு இங்க இதை இங்க மல்டிப்ளை பண்ணணும், இதை இங்க மல்டிப்ளை பண்ணணும். சோ sin square theta plus cos square theta வேல்யூ வந்து 1 ஆயிடும். சோ இந்த வேல்யூ 1 ஆயிடும். சோ இப்போ இந்த டினாமினேட்டர் நான் நேரா இதுக்கு கீழ போட்டாச்சு. இப்போ ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயரா கொண்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன செய்யலாம், அந்த டினாமினேட்டர் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க, நமக்கு ஆன்சர் வந்துரும். ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? உங்களுக்கு புரியுதா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரிகோனோமெட்ரிக் ப்ரூஃப்னா அப்படிதான், ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிட்டு நமக்கு தோன்ற விதத்துல அப்படி போட்டுட்டே வரணும். கொஞ்சம் ரைட் சைடுல என்ன இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுட்டே ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ரைட், நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம்.